ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரைஸை வச்சு 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று கேரளா ஸ்டைல் வட்டலாப்பமும், இன்னொன்று வந்து சூப்பரான மட்பாட் குல்ஃபியும் பார்க்க போகிறோம். இந்த 2 ரெசிபியுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மட்பாட் குல்ஃபி பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நம்ம பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் சேர்த்துனோம்னா நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இப்போ 10 பாதாமும் 10 முந்திரியும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து பிஸ்தா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு நம்ம அதை வந்து லைட்டாக வறுத்துக்க போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு நம்ம நல்லா தண்ணி வடித்த அரிசியை வந்து நம்ம ஊற வச்சிடக்கூடாது. அரிசியை நம்ம வாஷ் பண்ணோன்னே நல்லா தண்ணி வடித்தோன்னே இதில் சேர்த்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணுன்னு இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு 2 ட்ரிப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இதை. அதுக்கப்புறம் தான் நம்ம பாதாம் முந்திரி சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது நல்லா ஆறணுன்னு மிக்சியில் போட்டு நம்ம ட்ரிப் பண்ணிக்கலாம். இப்போ கையில் எடுத்து பார்த்தா நமக்கு வந்து தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு நம்ம ட்ரிப் பண்ணி எடுத்துக்கிறணும். இது கூட வந்து நம்ம பாதாம் முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ட்ரிப் பண்ணால் போதும். அப்போ தான் அந்த குல்ஃபியில் வர டேஸ்ட் வந்து அந்த பாதாம் முந்திரியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரிப் பண்ணிடக்கூடாது, நமக்கு கூலாட்ட வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வந்து 3/4 லிட்டர் பால் எடுத்து நான் பேனில் ஊற்றி வச்சுருக்கேன். ரொம்ப வந்து ஹீட் ஆகணுன்றது இல்லை. இது கூடயே வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு அரை பக்குவத்துக்கு இந்த அரிசி வெந்தோடனே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம இது குட்டி விலகாமல் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம பால் கொதிக்க ஆரம்பித்தோன்னே அடுப்பை நல்லா சிம்மில் பண்ணிவிட்டு நம்ம அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டு இருந்தால் போதும். நல்லா அரிசி வந்து கொஞ்சம் வெந்துருச்சு, ஒரு வாசி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 கப் அரிசிக்கு 3/4 கப் சுகர் சேர்க்குறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ இனிப்பு வேணான்னா நீங்கள் வந்து 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நல்லா இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். அது வரை வந்து நம்ம வந்து இது அரிசியை வந்து பால் கூடயே வேக விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரிசி நல்லா வெந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இது வந்து நல்லா ஆறணுன்னு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ட்ரிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஆறணுன்னு இப்போ இது மாதிரி இந்த மாதிரி நம்ம ட்ரிப் பண்ணிக்கணும். ட்ரிப் பண்ணிவிட்டு நம்ம மோலில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மட்பாட்டில் தான் வந்து ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதை வந்து இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து நம்ம பாதாம் போட்டு குங்குமப்பூவும் லைட்டாக போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ளே வச்சு செட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நல்ல கூலிங்காக நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 6 to 8 hours வந்து நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சு செட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் சுற்றி இது ஒரு 8 hours ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்கள் 8 hours ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கூல் வேணான்னா ஒரு 6 hours வச்சா போதும். பாருங்கள் சூப்பரான மட்பாட் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெசிபி பார்க்கலாம். கேரளா வட்டலாப்பம் பார்க்கலாம். இதுவும் இஃப்தாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ப்ளஃபியாகவும் இருந்தது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இதுக்கு எடுத்துருக்கிறது பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். பச்சரிசி 1 கப் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்தாச்சு. 1 கப் பச்சரிசி. இது கூட நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்துக்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அவுள் எடுத்துருக்கிறேன். நல்ல அவுளை ஒரு 10 minutes ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு இதை 10 minutes ஊற வச்சுருக்கேன். இப்போ சுகர் 1 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் போட்டாலும் நல்லாயிருக்கும். இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். பச்சை தேங்காய் தான் எடுக்கணும். அதில் உள்ள கருப்பெல்லாம் இல்லாமல் பச்சை தேங்காய் எடுக்கணும். ட்ரை ஈஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ ஈஸ்ட்டை நம்ம கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு இதை நம்ம கரைச்சிக்கலாம். ஈஸ்ட் போடும்போது இந்த வட்டலாப்பம் நல்லா ப்ளஃபியாக வரும். நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை ஈஸ்ட்னால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி, 1 கப் துருவின தேங்காய், சர்க்கரை 1 to 1.5 கப் போடலாம். சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் 1.5 கப் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அவல் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஈஸ்ட் கரைச்ச ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா 1 கப் தண்ணி விட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1/4 கப் ஏற்கனவே நம்ம அவல் ஊற வச்சுருக்கோம். இப்போ 1/4 கப் கடைசியில் நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம 1.5 கப் தண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கிறோம். 1.5 கப் தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 4 மணி நேரம் வெளியே அப்படியே இருக்கட்டும். நல்லா புளிச்சு வரும். பாருங்கள் இது ஒரு 4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 4 மணி நேரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். பாருங்கள் 4 hours ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு நெய் தடவின ட்ரேயில் ஊற்றி நம்ம இதை ஆவியில் வேக வைக்க போகிறோம். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த நல்லா நெய் தடவின ட்ரேயில் நம்ம ஒரு அரைவாசி அதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடக்கூடாது. அரைவாசி ஊற்றிட்டு நான் இன்றைக்கி இட்லி சட்டியில் தான் நான் வேக வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு இதை இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு ஸ்டாண்டு போட்டு இட்லி சட்டிக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சு இது இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 15 to 20 minutes நம்ம வேக வைக்கணும். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது. மீடியத்தில் தண்ணி கொதிச்சோன்னே நம்ம மீடியத்தில் வச்சுக்கலாம். இது ஒரு 15 to 20 minutes இருக்கட்டும். நம்ம 15 minutes ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்து ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டிக்கை வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக போட்டு இனி மறுபடியும் ஒரு 5 minutes இருக்கட்டும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 minutes அப்படியே வேகட்டும். பாருங்கள் இப்போ 5 minutes ஆயிடுச்சு. பாருங்கள் எடுத்து நான் ட்ரேயில் ஆற வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்தது. சூப்பரான கேரளா ஸ்டைல் வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த 2 ரெசிபியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.